வணக்கம். வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் ஒரு 2 பார்ட்டாக பார்த்துருவோம். ஏன்னா வீடியோ லென்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். 2 பார்ட்டாக பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போயிடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியணும். ஃபஸ்ட் எதனால சப்போர்ட்னு சொல்கிறோம்? ஒரு ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்குது, சரிங்களா? மேலேருந்து என்ன ஆகுது, கீழே வந்துகிட்டே இருக்குது. அப்படி வருது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அது ஸ்டாப் ஆகணும். அதோடைய ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அது திரும்பவும் மேலே ஏற ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஏரியா அந்த அந்த லெவலில் நம்ம சப்போர்ட்னு சொல்கிறோம். நம்ம ஏறிட்டே இருக்க ஒரு ப்ரைஸு போயிட்டே இருக்காது, ஏதோ ஒரு லெவலில் ஸ்டாப் பண்ணிட்டு அதை செல் பண்ண ஆரம்பித்து கீழே இறக்குவாங்க. அந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், சரியா? இவ்வளோ தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது இந்த இடத்துல என்ன நடக்குது, ஏன் அது ஏறுது இறங்குது அப்படின்னா, அதை மூவ் பண்ணுறது யாருன்னா நாம தான். அதில் ட்ரேட் பண்ணுற ஜனங்க தான் வந்து அதை மூவ் பண்ணுறது, சரிங்களா? அந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட், இதுதான் லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தோணும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு இதுக்கு மேலே ப்ரைஸ் போகாது, ஒரு வேளை கீழே விழலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது அங்கே செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப டீப்பாக போவேனா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் தான். பட் நம்மளோட என்ட்ரி மெத்தட் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்றதுனால நம்ம இந்த கான்செப்ட் பார்த்தே தீரணும், சரி? அதனால தான் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப புது கான்செப்ட் அப்படிலாம் இல்லை. பட் நம்மளுடைய சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்துடணும் அப்படின்றதுனால தான் இது போட்டிருக்கோம். இப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போது சார்ட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சார்ட்டில் நம்ம என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா மாதிரியான வெறும் கோடாக போட்டு வச்சுருப்பாங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்படிலாம் நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு செட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் வச்சுக்கலாம். அந்த டைம் ஃப்ரேமில் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம் ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு தெரியும், மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது 4 ஹவர், 1 ஹவர், 15 மினிட்ஸ். நம்ம இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது டைம் ஃப்ரேம். ஸோ இதே செட்டில் தான் இங்கேயுமே பார்க்க போகிறது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி அண்ட் வீக்லி கூட சேர்த்து பார்க்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும் போது மட்டும் டெய்லி அண்ட் வீக்லி சேர்த்து எடுத்துக்கலாம், தப்பில்லை. வீக்லி பார்க்குறவங்க வீக்லி பார்த்துக்குங்க, டெய்லி மட்டும் இருந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், சரியா? ரொம்ப ஃபிக்ஸ்டாக எதுவும் ரூல்ஸ்லாம் இல்லை. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு சில கலர்ஸ் காம்பினேஷன் வச்சுப்போம். ஏன்னா ஒரே மாதிரியான சிஸ்டம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இப்போ நீங்கள் சார்ட் ஒன்று போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்கணும் இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு கலர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னா ரெட் கலரு, 4 ஹவர் அப்படின்னா ப்ளூ, 1 ஹவர் அப்படின்னா க்ரீன், 15 மினிட்ஸ் பிளாக். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே. இது உங்கள் இஷ்டம் தான், கலர்ஸு உங்கள் இஷ்டம் தான், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் எப்போவுமே உங்கள் சார்ட்டில் அந்த கலரில் அந்த டைம் ஃப்ரேமில் தான் ட்ரா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி எதை நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்ப்போம் அப்படின்னா, சார்ட்டில் எங்கெல்லாம் வி அண்ட் ஏ ஷேப் ரிவர்சல் நடந்திருக்கோ அதை தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ண போகிறோம். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வி அப்படின்னா என்ன இருக்குது, சப்போர்ட், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான். அப்போது அந்த வி அண்ட் ஏ ஷேப் ரிவர்சலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா லைன் சார்ட் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 2 மெத்தடும் பார்த்துருவோம். இப்போது வி ஷேப் ரிவர்சல் நல்லா பாருங்கள். பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஆர்ஆர்டி பேட்டர்னா ரெயில் ரோட் ட்ராக். அதாவது ஒரு கேண்டில் போயிருக்கோம், அதுக்கு ஈக்குவலாக அடுத்த கேண்டில் அப்படியே ஆப்போசிட்டில் அதே டைரக்ஷன் திரும்ப வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி 2 கேண்டில் இருந்துச்சுன்னா அது ஆர்ஆர்டி பேட்டர்ன். அந்த ஆர்ஆர்டி பேட்டர்ன் கேண்டில் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிடுவோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்து இது கூட இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஆர்ஆர்டி அப்படின்னா நடுவில் ஒரு டோஜி ஸ்பின்னிங் டாப் ஏதோ ஒன்று, அடுத்த ஒரு கேண்டில் ஸ்டிக், ஆப்போசிட் கேண்டில் ஸ்டிக். இது வந்து இதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துப்போம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கேண்டில் ஸ்டிக்ஸ் இவ்வளோ தான். இதில் ஃபார்ம் ஆகிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அதை மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். அதில் தான் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பார்த்துங்க, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான், இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ்க்கு.
இது சப்போர்ட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய க்ளோசிங் ப்ரைஸ், இதோடைய ஓப்பனிங் ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா சார்ட் இப்படி இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்படி போகும். எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பாருங்கள், க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஷார்ப்பாக பாயிண்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போது இந்த சார்ட்டில் அந்த மாதிரி பிளேசஸ் எங்கே இருக்குது ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. இதோ பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடம், இது, இது, இது. ஸோ இந்த மாதிரி ஏரியா மட்டும்தான் போட்டுட்ருக்கணும். ஃபுல்லாகவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் கிடைக்குது இல்லையா? இவ்வளோ கோடு போட்டோம்னா சார்ட்டு வெறும் கோடு தான் இருக்கும். ஸோ இது எப்படி வரையணும்னா, இப்போ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுல பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட்லாம் போட வேண்டாம். ஜஸ்ட்டு ரீசன்ட் ஸ்விங்கில் இருக்குது. இப்போ இங்கே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, அப்போ இதுக்கு மேலே இருக்குது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்க சப்போர்ட்டும், இதுக்கு கீழே இதுக்கு மேலே டாப்பில் இன்னும் எங்கேயாவது இருந்ததுன்னா இங்கே ஒன்றும், இதுக்கு கீழே ஒன்று. ஸோ ஒரு டைம் ஃப்ரேமில் மேலே 2 ரெசிஸ்டன்ஸு கீழே 2 சப்போர்ட் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். அந்த டைம் ஃப்ரேமில் இப்போ டெய்லியில் இருக்கீங்க, டெய்லியில் 2 சப்போர்ட்டு, டெய்லியில் 2 ரெசிஸ்டன்ஸ். அப்படியே உள்ளே வரீங்களா, 4 ஹவரில் ரீசெண்டாக ஸ்விங் எங்கே இருக்கோ அங்கேயும் இதே தான். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே 2 ரெசிஸ்டன்ஸும் 2 சப்போர்ட்டு மட்டும் மார்க் பண்ணுங்கள், போதும். அது பண்ணாலுமே 15 மினிட்ஸில் உள்ளே வரும்போது ஏகப்பட்ட கோடு இருக்கும். ஸோ அதை தாண்டிட்டு நம்ம இங்கே எல்லாத்துக்கும் கோடு போட்டு பார்த்து சார்ட்டு மாற்றினீங்கன்னா ஃபுல்லாக வெறும் என்ன இருக்கும், லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். சார்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் பார்க்க. ஏன்னா நம்ம இதோடு முடித்த போகிறதுல இதுக்கு அடுத்து சப்ளை டிமாண்டும் மார்க் பண்ணி ஆகணும். அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கா, அதே மாதிரி சப்போர்ட்டும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இதெல்லாமே சப்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் மட்டும்தான் நம்ம லைனில் மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன லைன் தான் போட போகிறோம் கேட்டால், இல்லை ஃபுல்லாகவே ஒரு ஹரிசான்டல் லைன் போட்டுப்போம். ஏன் அப்படின்னா இங்கே எல்லாத்தையும் மார்க் பண்ணுறதுனால சின்னதாக போட்டிருக்கோம். பட் நாம் என்ன பண்ண போகிறோம், ரீசெண்டாக இந்த ஸ்விங்கில் இருக்கிற 2 ரெசிஸ்டன்ஸையோ 2 சப்போர்ட்டையோ மார்க் பண்ண போகிறோம். அதனால அப்போ ஃபுல் லைன்ஸே போட்டால் தான் நமக்கு அடுத்து சார்ட் வரும்போது ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணும்போது. இப்போ லைன் சார்ட்டை மாற்றி பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஷார்ப்பான மூவ்மெண்ட் இருக்கா? இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடம் கரெக்டாக இருக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு என்ன பண்ண அந்த இடத்துல ட்ரேட் செட்டப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி செட்டப்பை மட்டும் எடுத்துக்கோங்க கிளியராக. இதுக்கப்புறமா இந்த செட்டப்பில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சின்ன சின்ன இதெல்லாம் என்னது, இந்த மாதிரி ஏரியாவில் மார்க் பண்ணலாமா கேட்டால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் இதையும் பார்த்து சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் அந்த கான்செப்டில் வந்துடும். சரிங்களா? அப்போது சப்ளை டிமாண்ட் எப்படி, அது என்ன அப்படின்றத பற்றியும் பார்த்துருவோம். அதையும் பார்த்துட்டு எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டையும் பார்த்துடலாம். சரியா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம். நம்ம இப்போ போயிட்டு சார்ட்டில் எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு எப்படி அதை ட்ரா பண்ணுறது அப்படின்றது எக்ஸாம்பிளாக பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போது நம்ம ஏயுடி யூஎஸ்டி சார்ட் எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். சரிங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமில் ரீசெண்டாக எந்த ஸ்விங் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக இருக்க ஸ்விங்ஸ் என்னென்னா, இங்கேருந்து போன ஸ்விங் இப்படி ஏறி திரும்ப ஏறி போயிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்கல, இந்த லோ உடைக்கல. நமக்கு வேலிடான ஸ்விங்ஸ் இது தான். பட் நமக்கு மேலே கீழே 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா? அதனால் என்ன பண்ண போகிறோம், 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ்க்காக டெய்லி டைம் ஃப்ரேமில் வரைஞ்சிக்கலாம். டூல்ஸ் வந்து ஹரிசாண்டல் டூல்ஸ் எடுத்துக்கோங்க. ஹரிசாண்டல் லைன் இந்த டூல் இருக்குது, ஆல்ட் ஹெச் ஷார்ட்கட்டு ஃபேவரட்டில் ஆட் பண்ணிட்டே வந்துடும். இங்கே அந்த டூலில் நமக்கு இங்கே எந்த பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். ஆர்ஆர்டி, இங்கே ஒரு ஆர்ஆர்டி இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஸ்டார் இருக்குது, ஈவினிங் ஸ்டார் இருக்குது. இங்கேயும் வந்து நமக்கு பின் பார் ஆர்ஆர்டி எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக செட்டப் கிடச்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்குறேன், ஹை டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல இது வரையலாமான்னு கேட்டால், இது ஜஸ்ட் 3 கேண்டில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் நம்ம வந்து இதை கணக்கெடுத்துக்க முடியும். சரிங்களா? ஏன்னா இது அடுத்த கேண்டிலே வந்து என்ன ஆகலாம், கீழே வந்து உடச்சிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், மார்க் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். இல்லைனா நம்ம மார்க் பண்ணது வேஸ்ட்டு இல்லை, அதை வச்சு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால்
இதை ஒமிட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட் ஸ்விங் இது, அதனால் இதை வந்து நமக்கு இப்போ என்ன சொல்கிறது, இது இன்னும் ஹையர் ஹை கட் பண்ணி உள்ளே வைக்கல. வச்சா தான் நம்ம வந்து இதை வந்து லோன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி, அதனால் இதை வைக்க முடியாது. இந்த இடத்துல இந்த ஏரியாவை நம்ம சப்போர்ட்டாக வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல இந்த ஏரியாவை சப்போர்ட்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த வீக்கெல்லாம் இருக்குது, அது என்னென்னு கேட்டால் டிமாண்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை அந்த டிமாண்ட் ஏரியா, அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டில் வரும். அது நம்ம அடுத்த பார்ட் இதோடைய கண்டினியூஷன் அதில் வரும். சரி, ஏன்னா இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இதுக்கு அடுத்து சப்ளை டிமாண்ட், அடுத்து தான் ஃபைனலாக என்ட்ரி செட்டப் ஒன்று இருக்குது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி 2 என்ட்ரி செட்டப் இருக்குது. அந்த 2 என்ட்ரி செட்டப் வச்சு நீங்கள் வந்து நல்ல ட்ரேட் எடுக்க முடியும். அதனால் அதை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் வரலாம், இதை ட்ரா பண்ணாமல் ஏன் இதை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் இதை கூட ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிமாண்ட் ஏரியாவை நீங்கள் மார்க் பண்ணி தானே ஆகணும். எப்படி பார்த்தாலும் அது கவர் ஆகுது உள்ள. அதனால் இதை எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல ரெண்டுமே சேர்ந்து உங்களை அது சமாதானப்படுத்தணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற டிசிஷன் வந்து ஓகே கரெக்டு தான்ன்ற மாதிரி ரீசன் இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு போட்ட செட்டப்புக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் சேம் தான். இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண அடுத்து 4 ஹவருக்கு போகிறோம். 4 ஹவரில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 4 ஹவர் இதில் டெய்லியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வரைஞ்சிருக்கும், தெரியுதா? ஏன் அப்படின்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் உடச்சிட்டு பிரேக் பண்ணி போகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அதனால் ஒன்று தான் வரைஞ்சேன். ஒரு தேவைப்படுதுன்னா அது பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 2 வரைஞ்சாச்சு, அவ்வளோதான். இப்போ 4 ஹவரில் நமக்கு எந்த ட்ரேடிங் ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ரேஞ்ச், இந்த ஃபுல் ஸ்விங் இருக்குது. அதுக்கு நமக்கு டெய்லியோடைய லெவல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஹை எங்கே இருக்குன்னு பார்த்தா ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த இடம் தான், இந்த இடம். ஸோ அந்த வீக்கோட சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க, சப்ளைன்னு சொல்லிட்டு கவர் பண்ணிக்கோங்க. வேணும்னா சப்ளைக்கு ஒரு கலர் கொடுக்கணும், ரெட்டு கொடுத்துக்கோங்க. டிமாண்டுக்கு க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சா? இப்போ இந்த இடம் பாருங்கள், 4 ஹவரில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு அதை ஒரு ரீடெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடம் போயிருக்கு. இப்போது இந்த ஏரியாவை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா கலர் வந்து என்னவாக இருக்கணும், ப்ளூ. ஸோ இந்த ஏரியா, ஸோ இது 2 கூட ஞாபகம் இருக்கட்டும். இப்போ நாம் இதில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். 4 ஹவரோடு நிறுத்திப்போம். கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேமோடு நிறுத்தி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறமா லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். இப்போது ஓகே சாரி, இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக மார்க் பண்ணலாம். இது வந்து என்ன சொல்கிறது, ட்ராப்பு பேஸு ட்ராப், அதில் நான் ஒன்றும் மார்க் பண்ணுறது சொல்லித்தரல. அடுத்த பார்ட்டில் இந்த ஏரியா எக்ஸாம்பிளையும் சேர்த்து பார்ப்போம். இப்போதைக்கு இதை வந்து நம்ம வேறு மாதிரி தான், இப்போ இது ஜஸ்ட் ஒரு ஏரியா, இதை நம்ம இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தராதனால அதை நான் எதுவும் பண்ணலை. இதை அப்படியே விடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. அடுத்த பார்ட்டில் இதை பற்றி வரும், வீடியோ வரும். இப்போ நம்ம இதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஏரியா தெரியுதா, இப்போது இங்கே ஒரு ஹை பிரேக் ஆகிருக்கு. அப்போ நமக்கு அடுத்த சப்போர்ட் இது, இந்த ஏரியா நமக்கு சப்போர்ட். இப்போ நமக்கு எத்தனை சப்போர்ட் இருக்குது, 1 2 இருக்குது. இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா பரவாயில்ல இருக்கட்டும், இல்லை டெலிட் பண்ணுறதா தான் சரி. ஏன்னா நம்ம இந்த ட்ரேடு இப்போ நிறைய நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த டிமாண்ட் ஏரியா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணல, கிட்ட போயிட்டு. பட் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, பிரேக் ஆக போகுது. இந்த இடத்துல எப்படி என்ட்ரி மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அடுத்த பார்ட்டில் வரும். இந்த என்ட்ரி எப்படி எடுக்கிறது அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த டேர்னிங்கை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி இந்த ஏரியாவையும் நம்மளால் ட்ரேட் பண்ண இப்போ முடியாது, ஏன்னா இன்னும் அந்த கான்செப்ட் பார்க்கல. ஸோ இப்போ நமக்கு புதுசாக பிரேக் ஆன ஒரு கேண்டில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இன்னும் பிரேக் ஆகலை, ஜஸ்ட் வீக்கு போயிட்டு உள்ளே க்ளோஸ் வைக்க முடியாமல் மேலே வந்துடுச்சு. இப்போ ஸோ அடுத்த கேண்டில் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு. திரும்ப ரீடெஸ்ட் என்ன நடக்கும், ரீடெஸ்ட் நடந்துச்சுன்னா நமக்கு என்ட்ரி, ரீடெஸ்ட் நடந்தால் என்ட்ரி. அது பார்ப்போம், ரீடெஸ்ட் கொடுக்குதான்னு பார்ப்போம். கொடுத்தா ஓகே, கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரே ரூல். இன்னும் வரலை, மேலே வரலை. ஸோ ஒரேடியாக நம்ம போட்ட 2 கவுடையும் முடிச்சிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து நமக்கு இப்போது இந்த ஜோனே நமக்கு என்ன மெயின், இந்த ஜோனே எப்படிப்பட்ட ஜோன் ஆகிடுச்சு, நமக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஒரு தடவை பேஸ் எடுத்துருக்கு, அடுத்த டைம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரேடியாக அதை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ திரும்ப வந்ததுன்னா இந்த இடம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்.
சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸில் எப்படி எடுக்கணும் என்ட்ரி அப்படின்னா, என்கல்ஃபிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, என்ட்ரி மெத்தட். என்கல்ஃபிங் கேண்டில்ஸ் பற்றி நெக்ஸ்ட் பார்ட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இடத்துல ஜஸ்ட் அது எப்படி சப்போர்ட் உடஞ்சா என்ன ஆகுதுன்றதை பற்றி மட்டும் பார்க்கலாம். இன்னும் நமக்கு அடுத்த டிமாண்ட் ஏரியாவில் டச் பண்ணியிருக்கு. இந்த டிமாண்ட் ஏரியா டச் பண்ணியிருக்கு, டேப் பண்ணியிருக்கு அப்படின்னா திரும்ப அது இந்த டிமாண்டை உடைக்கணும்னா அதுக்கு பவர் வேணும். அது பவர் எங்கே போய் கொண்டு வரணும்னா திரும்ப ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரும். பாருங்கள். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு சின்ன சைட்வேஸ் மூமெண்ட்டை மேலே வந்து நம்ம மார்க் பண்ண அந்த ஜோனை டேப் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு என்கல்ஃபிங் நடந்தது அப்படின்னா இறங்கிடும் மார்க்கெட். ஸோ மேலேயே போயிருக்கு, என்கல்ஃபிங் நடந்திருக்காட்ட நடக்கலை. சரி, எந்த ஒரு கேண்டிலோடைய லோவும் டோட்டலாக கட் ஆகலை. ஓகே, கட் ஆகிடுச்சு. டோட்டலாக இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் டேர்ன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டும் பிரேக் ஆகிருக்கு. இந்த டிமாண்டும் பிரேக் ஆச்சுன்னா இன்னொரு விஷயம், இது எவ்வளோ தூரத்தை திரும்புது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஃபெபனாச்சி டூல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஹைலேருந்து இந்த லோ போடுறேன், அரவுண்ட் 50 to 1618 அந்த பாயிண்ட்லேயே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம ரிவர்சல் ஜோனும் இந்த இடத்துல தான் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ அடுத்த ஸ்விங் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்விங் இங்கே இந்த ஸ்விங்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த லோ கட் ஆகிருக்கு, லோ கட் ஆகிருக்கு. அப்போ திரும்பவும் நமக்கு என்ன நடக்கும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குதுன்னா இந்த ஹையர் டு இந்த லோ போடணும். ஆனால் இந்த லோ இப்போ போடலாமா கேட்டால் இந்த லோ ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை. இதுதான் லோன் நமக்கு இன்னும் தெரியல, இன்னும் போயிட்டே தான் இருக்குது மார்க்கெட். எங்கேயும் நமக்கு மார்க்கெட் டேர்ன் ஆகலை அப் சைடுக்கு, கரெக்ஷனுக்கு இன்னும் டேர்ன் ஆகலை. டேர்ன் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன தேவைப்படும், ஒரு பூஸ்ட் தேவைப்படும் இல்லையா? அப்போ அது எங்கேயோ போய் ஆர்டர் எடுத்துகிட்டு தானே வரணும். இப்போ என்ன ஆயிருக்கு, டேர்ன் ஆகிருக்கு, மார்க்கெட்டு மேலே திரும்பியிருக்கு. அப்போ இந்த ஏரியாவில் நம்ம திரும்பவும் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஸோ பட்டு இங்கே பாருங்கள் என்கல்ஃப் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் தான் என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ ஒரு ஆர்ஆர்டி, ஒரு அப் சைட் கேண்டில், இமீடியட்டாக டவுன் சைட் கேண்டில், அதோடைய ஓப்பன் லோ எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சுனாலே நமக்கு அது என்கல்ஃபிங்காக எடுத்துப்போம். என்கல்ஃபிங்காக எடுத்துக்கிட்டு இந்த கேண்டிலோட ஹைலியே ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ட்ரேட் எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோ தூரம் போகுது. என்கல்ஃபிங் ஆகிடுச்சா, அந்த கேண்டோட ஹைலியே ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அடுத்த ட்ரேடு எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்னா ஃபெபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், நம்ம அது ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஃபெபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட் டார்கெட்டும் செகண்ட் டார்கெட்டும் எய்ம் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஸோ 61.8 இந்த இடத்துக்கு வருது ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் இந்த இடத்துக்கு வருது. ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, தெரியுதா? இப்போ செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, இங்கே ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்படி தாங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே ட்ரேட் எடுக்கிறது இருந்தால் என்கல்ஃபிங்கை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஜோன் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிற வரைக்கும் வரணும். ரீடெஸ்ட்டாக சும்மா வராது, அடுத்த சப்போர்ட் அதை தள்ளிவிடும் மேலே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதை வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப லோ டைம் ஃப்ரேம் போகாமல் ஒரு 1 hour 4 hourல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி பார்த்தோன்னே 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே பற்றி ஒரு எக்ஸாம்பிள் 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றியும் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன், அந்த ஒரு வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு இன்னும் ப்ராப்பராக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ப்ராப்பராக நம்ம எல்லாமே ஃப்ரீயாகவே வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் கான்செப்டை. ஸோ அடுத்து இது ப்ரைஸ் ஆக்ஷன் முடிச்சுட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பிடிஎம்மும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம சேனலில் எல்லாமே வந்து எல்லா வீடியோவும் அவைலபிளாக இருக்கும். இதுக்கப்புறம் போட்டுகிட்டே தான் இருப்பேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எல்லா 3 கோர்ஸையுமே நான் இதுக்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ.